ஹாய் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நியூ வீடியோவில் திரும்பவும் உங்கள்கிட்ட பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நாங்கள் கொச்சி போன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் யூடியூப்பில் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கொச்சி போயிருப்பீங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் யூ வந்து இந்த ஃபேரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு புதுசு, எங்களை மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்களும் நிறைய வாட்டி கொச்சி போயிருக்கோம், நம்ம கொச்சி போட்டிங் எல்லாம் போயிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு பக்கா எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்கணும். ஜஸ்ட்டு வந்து 70 ருபீஸோ 65 ருபீஸ் தான் டிக்கெட்டு. நம்ம ஒரு டிக்கெட் எடுத்தோன்னா நம்ம கார் வந்து நம்ம இந்த ஃபேரிக்குள்ளே ஏற்றி விட்டால் போதும். அது அப்படி இந்த கரை காயலன்னு சொல்லுவாங்க எல்லாம் கேரளத்தை இந்த அக்கறையிலேருந்து இக்கரை கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அது என்ன சொல்கிறேன், நம்ம அப்படி ஒரு தண்ணிக்கு மேலே நம்ம போகிறது மாதிரி அந்த சவுண்டு, நம்ம அந்த லொக்கேஷன் பீப்புள், அந்த லொக்காலிட்டி பீப்புள் வந்து டெய்லி போகிறது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம சவுண்டு போடும்போது ஐயோ இது இப்படி இருக்குது மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகுத டைமெல்லாம் ஐயோ நம்ம மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது எல்லோரும் நம்மளை இந்த பிள்ளைங்க இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாக சொல்கிறேன், ரியலி இட்ஸ் எ வாண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி எங்கள் பிளான் வந்து கொச்சி சுற்றி பார்த்துட்டு வரணுன்னு தான். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு இது இருக்குதுன்னு தெரிஞ்சு இப்படி ஃபேரியில் போகலாம், ஐலாண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வைப்பின் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்கன்னு கிளியராக நினைக்கிறேன். வைப்பின்னா அது ஐலாண்டுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அந்த ஃபேரி எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா எக்ஸ்பீரியன்ஸ், அழகாக இருந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு 5 or 4 கிலோமீட்டர்ஸ் போகும்போது பீச்சு சைடு வரும், அந்த வைப்பின் பீச் அப்படின்னு. நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. அந்த மூங்கில் அந்த மரம் நல்லாயிருக்கும். ஐயோ அது எப்படி எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் இப்படி என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. பட் அழகாக இருக்கும். அது அப்படி நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளாடி நடந்து வர்றது மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அடுத்து நம்ம நேரே வர்றது எங்கேன்னா கடல் பக்கம். அந்த கடலும் அழகாக இருக்கும், நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அழகாக இருக்கும். கண்டிப்பாக கொச்சி போகிறவங்க கண்டிப்பாக இந்த வைப்பின் ஐலாண்டும் இந்த ஃபேரி இது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இது பண்ணாதீங்க. ஃபேரின்னு சொல்கிறது போட்டு தான். ஆனால் அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்ம போட்டில் நம்மளை போயிருப்போம், நம்ம காரோட எல்லாம் போய் இந்த கரையில் இந்த அக்கறை போகிறதெல்லாம் தெரியல. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. இவ்வளோ புதுசானனால இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் ரியலி நைஸ், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்து 1 year பக்கத்தில் ஆகுது. லாஸ்ட்டு ஜூலையில் எடுத்தது, இப்போ ஆகஸ்ட் ஆகிட்டு. அப்போ அந்த டைம் நான் யூடியூப் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த வீடியோ பார்த்தேன், சரி ஷேர் பண்ணலாமே. பார்க்குறவங்களுக்கு அது 2 பேர் பார்த்து போனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.